ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த காணொலியின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி எனக்கு. இந்த நிலவின் ஒளி நிகழ்ச்சியில தொடர்ச்சியாக தேவனுடைய தலையீடு என்கிற தலைப்புல ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்தும் தேவன் எப்படியெல்லாம் தலையிட்டார் என்று சொல்லி நம்மளோட ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். இன்னைக்கும் கூட ஒரு காரியத்தை குறித்து பேசினார். இந்த பகுதியை நான் வாசிக்கும் போது நான் சற்று அழுதேன். ஒரே ஒரு வசனம், 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 16வது அதிகாரம் கடைசி வசனம். 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிரகாம் 86 வயதாய் இருந்தார். 17:1 சொல்லுகிறது, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. ஆபிரகாமினுடைய வாழ்வில் தேவன் 13 ஆண்டு கால இடைவெளிக்கு பின்பு பேசினதை இந்த வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். 86 வயதாகும் பொழுது ஆபிரகாம் ஆகார் மூலம் இஸ்மவேலை பெறுகிறார். ஆனால் 99 வயதில் தான் ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். ஏறத்தாழ 13 ஆண்டுகள். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது தேவன் தலையிடுவார் என்று கேட்டால், நான் சொல்லுவேன், மனம் திரும்பும் பொழுதும் மனம் வருந்தும் பொழுதும் தேவன் தலையிடுவார். அதற்கு முன்பதாக பல அதிகாரத்தில் ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசினார். நான் ஏற்கனவே சொன்னது போல 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை தைரியப்படுத்தினார், 16ஆம் அதிகாரத்தில் தைரியப்படுத்தினார். இப்பொழுது 17வது அதிகாரத்திற்கு வரும் பொழுது அந்த 13 ஆண்டுகள் ஆபிரகாம் கர்த்தர் என்னதான் பேசியிருந்தாலும் சாராளுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து ஆகாரை திருமணம் செய்து பிள்ளையை பெற்ற போது 13 ஆண்டுகள் கர்த்தர் பேசவில்லை. ஆபிரகாமுக்கு பொழுது பணம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, சுகம் இருக்கிறது, ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் இருக்கிறது, மனைவி இருக்கிறாள், தனக்கு கொடுக்கப்பட்ட ஆகாரம் இருக்கிறாள், அதோடு கூட அவன் எதிர்பார்த்த அந்த ஒரு குழந்தையும் இருக்கிறது. ஆனால் எல்லாம் இருந்தாலும் கர்த்தர் மட்டும் ஆபிரகாமோடு பேசவில்லை. அன்புக்குரியவர்களே, நான் இப்படி சொல்லுவேன், நம்முடைய கரத்தில் எல்லாம் இருக்கலாம். நாம் எதிர்பார்க்கிற வேலை, நாம் எதிர்பார்க்கிற சொத்துக்கள், நமக்கு நாம் நினைத்திருக்கிற, நாம் விரும்பி இருக்கிற, நாம் உயர்வாய் பார்க்கிற எல்லா சொந்த பந்தங்கள், உறவுகள் எல்லாம் இருக்கலாம். எல்லாம் இருந்தும் நம்மோடு ஆண்டவர் பேசவில்லை என்றால் அதை போல ஒரு கொடுமையான ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இல்லை. ஒரு பெரிய ஊழியனாய் இருக்கலாம், சிறந்த பிரசங்கியாளனாய் இருக்கலாம், 4 இடங்களில் நான் அறிமுகப்படுத்தப்பட்டவனாய் இருக்கலாம், பலவிதங்களில் உயர்த்தி பேசப்படக்கூடிய நிலையில் நான் உயர்த்தப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்னோடு பேசவில்லை என்றால் நான் வெறும் மண்கூடி என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. மனம் வருந்த வேண்டும். 13 ஆண்டுகள் கர்த்தர் பேசவில்லை. நான் சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் ஆபிரகாம் தேவனிடத்தில் கெஞ்சி இருக்க வேண்டும். ஆண்டவரே, என்னோடு நீ பேச வேண்டும். எனக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனால் உம்முடைய சத்தம் இல்லை. எல்லாம் இருக்கிறது, ஆனால் நீர் என்னோடு பேசவில்லை. எல்லாம் இருக்கிறது, ஆனால் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எனக்கு கிடைக்கவில்லை. நீர் என்னோடு பேச வேண்டும், என்னோடு பேச வேண்டும். தன்னுடைய நிலையை அறிந்து, தான் செய்த தவறை உணர்ந்து, தன்னுடைய வாழ்விலை செய்த எடுத்த தீர்மானங்களை புரிந்து, மனம் கசந்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் கெஞ்சின அந்த கெஞ்சுதலுக்கு பதிலாக 13 ஆண்டுகள் கழித்து ஆபிரகாம் இடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. நான் உன்னிடத்தில் வேற எதையும் எதிர்பார்க்கல, நீ எனக்கு முன்னால உத்தமனாயிரு. நான் உங்ககிட்ட வேற எதையும் எதிர்பார்க்கல, நீ எனக்கு முன்னால உண்மை உள்ளவனாயிரு. இந்த இரவு நேரத்துல இந்த காணொலியை பார்க்கிற, இந்த செய்தியை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க மனம் திரும்பும் போது தேவன் உங்கள் வாழ்வில் தலையிடுவார். சகோதரா, சகோதரி, நீங்க எப்படிப்பட்ட உயர்ந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில எவ்வளவு உயர்வான உடைமைகள் உங்களுக்கு சொந்தமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய உயர்ந்த ஊழியத்தை நீங்க செஞ்சிருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களோட பேசலைன்னா, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு கிடைக்கலைன்னா, தேவ சத்தத்தை உங்களால கேட்க முடியலைன்னா, உங்க வாழ்க்கை சூன்யமாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வெறும் மண் கூடை போல இருந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க எப்ப முழுமை அடைவீங்க தெரியுமா? உங்க வாழ்க்கையில எப்படி நீங்க வெற்றி அடைந்த ஒரு பாத்திரமா இருக்க முடியும் தெரியுமா? தேவன் உங்களோடு பேச வேண்டும், தேவன் உங்களோடு வர வேண்டும், தேவன் உங்களோடு கூட நடக்க வேண்டும். உங்கள் கையின் பிரயாசங்களை அவர் ஆசீர்வதிக்க வேண்டும். நம்ம லைஃப்ல எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, கர்த்தருடைய சத்தம் நமக்கு இருக்கணும், தேவனுடைய வார்த்தை நமக்கு இருக்கணும், தேவன் நம்மோடு கூட பேசணும். அது நமக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஆண்டவர் உங்க லைஃப்ல தலையிடணும்னு விரும்புறாரு. எந்த இடத்துல
இடத்துல தேவ சித்தத்துக்கு மாறா நீங்க கீழ்ப்படியாம போயிருந்தாலும், எந்த இடத்துல தேவ சித்தத்துக்கு மாறா நீங்க செயல்பட்டு இருந்தாலும், இன்னைக்கு மனம் திரும்புங்க, இன்னைக்கு மன்னிப்பு கேளுங்க, இன்னைக்கு மனங்கசந்து அழுங்க. தேவ உங்க வாழ்க்கையில தலையிடுவார். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில தலையிடுவார். உங்க வாழ்க்கையில அடுத்து நீங்க செய்ய வேண்டிய எல்லா ஆலோசனைகளையும், எல்லா விதமான திட்டங்களையும் அவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை உயிர்ப்பித்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் மனம் வருந்துவார்களானால், ஆண்டவரே, தங்கள் செய்த தவறை உணர்ந்து, தங்கள் செய்த பாவங்களை உணர்ந்து, தங்கள் வாழ்க்கையில் எடுத்த தவறான தீர்மானங்களையும் முடிவுகளையும் புரிந்து அறிந்து, ஆண்டவரே, மனம் வருந்துவார்கள் ஆனால், மனம் கெஞ்சுவார்கள் ஆனால், ஆண்டவரே, தங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு ஒப்புக்கொள்வார்கள் ஆனால், கர்த்தர் தலையிடுகிறவர். ஆபிரகாமின் வாழ்வில் தலையிட்டு அவனுக்கு ஆலோசனை சொன்னது போல, ஆபிரகாமின் வாழ்வில் தலையிட்டு அவருக்கு புத்தி சொன்னது போல, ஆபிரகாமின் வாழ்வில் தலையிட்டு ஆபிரகாமை உயிரோடு எழுப்பினது போல, ஆவிக்குரிய வாழ்வில் ஒரு மறுமலர்ச்சி தந்தது போல, இன்றைக்கும் இந்த காணொளியை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் தேவன் தலையிட்டு, ஆண்டவரே, அவர்கள் ஆவிக்குரிய வாழ்வில் செத்து போன நிலைகள் மாறட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதம் செய்யும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Have a good night. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டே படுக்கைக்கு போங்க. அந்த தேவ சத்தம் உங்க வாழ்க்கையில உங்கள் ஆவிக்குரிய வாழ்வை உயிர்ப்பிக்க போதுமானது. Have a good night. ஆமென்.